மத்தேயு என்ன சொல்றான்னு பாருங்களேன். மண் ஆழமா இல்லைன்னு சொல்லிட்டு தனக்குள்ளே வேறு இல்லாமையால். கிறிஸ்துவ வாழ்க்கையில தனக்குள்ள வேறு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. எப்பயுமே ஒரு போதகர் போதிக்கிற வசனங்களிலே நான் என் வாழ்க்கையை நல்லா பரிசுத்தமா வாழ்ந்துருவேன் நடத்திடுவேன் நினைச்சீங்கன்னா நடத்திடலாம், அவருடைய கண் பார்வையில் நீங்க இருக்கிற வரைக்கும். ஆனா ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையில கிறிஸ்துவ சூழலே ஜெபம், பைபிள் ரீடிங், இந்த மாதிரியான ஒரு சூழல், சர்க்கம்ஸ்டான்சஸே இல்லாத ஒரு சூழலை போய் நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பெற்றோர்கள் பக்கத்தில் இல்லை, உங்களை கண்காணிக்க உங்களுடைய மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ் யாருமே இல்லை. எங்கேயோ ஒரு காட்டில் போய் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அல்லது எங்கேயோ ஒரு ஹாஸ்டலில் மாணவராக தங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களை கண்காணிக்க ஆளே இல்லை. அப்போது நீங்கள் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நல்லவனா வாழ்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த சூழலை இந்த இடத்துல நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்கணும். தனக்குள்ளே வேறு இருந்தால் எப்பேற்பட்ட இடமா, தண்ணி இல்லாத காட்டில் போய் நான் உட்கார்ந்தாலும் எனக்குள்ள வேறு இருக்குதுயா அப்படின்னு நீங்க உணர்வீங்கன்னா நிச்சயமாய் எந்த விதமான எதிர்மறையான தாக்கத்தையும் அந்த சூழலானது உங்க வாழ்க்கையிலே உருவாக்க முடியாது என்பதை ஆழமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் நிறைய பேர் இந்த மாதிரி சூழல்ல இடறி போய் விடுகிறார்கள், கடவுளை விட்டு வெகு தூரம் போய் விடுகிறார்கள் என்றால் தனக்குள்ள வேறு இல்லை. தட் இஸ் த ரீசன். தனக்குள்ள வேறு இல்லையா? எவ்வளவு நாள் எக்ஸ்டர்னல் சோர்சஸே உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டை கொடுத்து கொண்டு இருக்க முடியும்? இன்னைக்கு அந்த எக்ஸ்டர்னல் வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள வரக்கூடிய அந்த ரிசோர்ஸையே நம்பி இருக்கிறதுனால தான் நிறைய ஆட்கள்னால இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சைன் பண்ணி போக முடியல. பார்த்துக்குங்க, அவங்களாம் என்ன நினைச்சுறாங்க, எப்பயுமே நம்ம போதகர் பாஸ்டர் பக்கத்திலே இருப்பாரு, எப்பயுமே நம்ம அப்பா அம்மா அப்படியே அல்லேலூயா ஆமீன் சொல்லிட்டு பைபிள் வாசிச்சுட்டு அப்படியே இருப்பாங்க, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லது, வாழலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி சூழலே இல்லாத நேரத்தில் நீங்க வெற்றிகரமான வாழ்க்கை, யோசேப்பை போல பழைய ஏற்பாட்டு மனிதன் ஜோசப் நினைச்சு பாருங்க. கடவுள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், நினைச்சிட்டே இருக்கிறான்ல, பரிசுத்தமா வாழ்றான்ல. தனக்குள்ளே வேறு, உங்களுக்குள்ள வேறு இருக்குதா? அதான் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, வேறு ஆழமா இல்லாதனால அதுவும் சொல்லுது. மத்தேயுல வாட்சி பாருங்க, ரெண்டு விஷயங்க. மண்ணு ஆழமா இல்லை, வேறும் ஆழமா போக முடியல, தனக்குள்ளேயும் வேறு இல்லை. எவ்வளவு காம்ப்ளிகேஷன் பாருங்க. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? தனக்குள்ளே வேறு இல்லாத நாள் தீர்ந்து போய்விடுகிறது. இதுதான் கட்பாறையான நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை.